சார், அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினரின் முன்னாள் உதவியாளரை கைது செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண் தனது குழந்தைகளுடன் காவல் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா வடமதுரை அருகே வெள்ளமோன்பட்டியைச் சேர்ந்தவர் கருப்புசாமி. இவருடைய மனைவி வேலுமணி. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கருப்புசாமி என்பவர் விபத்தில் இறந்து விட்டார். இந்த நிலையில் வேலுமணி லாரி புக்கிங் ஆபீஸில் வேலை செய்து கொண்டு தனது குடும்பத்தை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜனின் முன்னாள் உதவியாளர் இளங்கோ என்பவர் ரேஷன் கடையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 1 லட்சம் ரூபாய் வேலுமணியிடம் வாங்கியுள்ளார். 2 ஆண்டுகள் ஆகியும் இளங்கோ வேலை வாங்கி தராமல் வேலுமணி அவர்களிடம் பணத்தை கேட்டுள்ளார். பணத்தை தருகிறேன் என்று வெகு நாட்களாக தராமல் இழுத்து வைத்துள்ளார். இவர் தன்னை ஏமாற்றுகிறார் என்பதை அறிந்த வேலுமணி மாவட்ட கண்காணிப்பு அலுவலரிடம் புகார் அளித்தார். வடமதுரை காவல் நிலையத்துக்கு அந்த புகார் வந்த நிலையில் இன்று போய் நாளை வா என்று அலக்கழித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறார். மேலும் பணத்தை தர வேண்டும், இல்லை என்றால் இளங்கோவை கைது செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண் தன் 2 குழந்தைகளுடன் வடமதுரை காவல் நிலையம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. சுரேஷ், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.